வணக்கங்க. இந்த வீடியோல நாம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, டிஎன்பிஎஸ்சி உடைய குரூப் 1, குரூப் 2 எழுதக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்க்கான டெய்லி டெஸ்ட் டாபிக்ஸ் பத்தி தான் பார்க்க போறோம். அதை நம்ம ஆல்ரெடி நம்மளுடைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்கோம், லான்ச் பண்ணியிருக்கோம். இதை நம்ம பல வருஷமா பண்றது ஆக்சுவலா. இந்த டெய்லி டெஸ்ட் அப்படிங்கிறது அது என்ன பிரமாதம், டெய்லி டெஸ்ட் எல்லாரும் வைக்கிறது தானே அப்படின்னா, இது அப்ஜெக்டிவ் டைப்ல இல்லை, டிஸ்கிரிப்டிவ் டைப்ல. ஸோ டிஸ்கிரிப்டிவ் டைப்பா அப்படின்னா யூ ஹேவ் டு ரைட். ஏன்னா நிறைய கேண்டிடேட்ஸ் பிலிம்ஸ் பாஸ் பண்ணிட்டு மெயின்ஸ் எழுதும் போது தே ஆர் ஸ்ட்ரகிளிங். ஸோ மெயின்ஸ் எழுத வர மாட்டேது. அண்ட் ரெண்டாவது பெரிய பிரச்சனை என்ன அப்படின்னா, ஒரு 3 ஹவர்ஸோ ஒரு 1 ஹவருக்கு மேல அவங்களால உட்காந்து எழுதவே முடியல. ஆக்சுவலா கை வலிக்குதுங்கிறாங்க. அண்ட் ஹேண்ட் ரைட்டிங் ரொம்ப படிக்கக்கூடிய முடிய லெவல்ல இல்லை. அண்ட் ப்ரெசன்டேஷன் அந்த அளவுக்கு வர மாட்டேது. அட் த சேம் டைம் பேப்பர் கம்ப்ளீட் பண்ண முடியல. இதெல்லாம் எதனுடைய ஒரு ட்ராபேக்ஸ் அப்படின்னா, நீங்க ஸ்கூல்ல இருக்கும்போது நிறைய எழுதிருப்பீங்க. காலேஜில் பெருசா அந்த அளவுக்கு நோட்ஸ் எடுக்கிறதோ இல்லாம இருந்திருக்கலாம், அது எடுத்து கூட இருக்கலாம். ஆஃப்டர் காலேஜ் முடிச்சதுக்கு அப்புறம் ஒரு நடுப்புற ஒரு கேப் வரும்போது இது எழுதுறதுக்கான பாசிபிலிட்டி எல்லாம் இல்லாம இருக்கும். ஒரு 1 இயரோ 2 இயரோ இருக்கும்போது அதுக்கான பாசிபிலிட்டி இல்லாம இருக்கும். அதனால இது எங்களுடைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் சரி, மற்றவர்களுக்கும் ஆன்லைன்ல நம்மளுடைய அகாடமியோடைய யூடியூப் சேனல்ல ஃபாலோ சப்ஸ்கிரைப் பண்றவர்களுக்கும் இந்த டெஸ்ட் வந்து ரெகுலரா we are going to post. ரைட். ஸோ அப்போ இது வந்து எப்படி இருக்க போகுது அப்படின்னா, இட் இஸ் நாட் அப்ஜெக்டிவ் டைப், இட் இஸ் அ டிஸ்கிரிப்டிவ் டைப். சார் டிஸ்கிரிப்டிவ் டைப் கொடுக்கறதுனால என்ன சார் எனக்கு நன்மை அப்படின்னா, நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். டிஸ்கிரிப்டிவ் டைப்ல ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் யூ வில் கெட் அ டெப்த் ஐடியா அபவுட் த சப்ஜெக்ட். ஒரு டாபிக் பத்தி டெப்த் ஐடியா கிடைக்கும். இப்போ நான் வந்து ரைட் டு இன்ஃபர்மேஷன் பத்தி நான் ஒரு தகவல் எடுக்கிறேன் அப்படின்னா, ஆர்டிஐன்னு ஒரு டாபிக் கொடுக்குறேன் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்க என்ன எடுப்பீங்க? வாட் இஸ் ஆர்டிஐ? எந்த வருஷம் ஆர்டிஐ வந்துச்சு? அண்ட் ஆர்டிஐ பொறுத்த வரைக்கும் எந்த அதுக்கான கமிஷன் பத்தி என்ன? சென்ட்ரல் இன்ஃபர்மேஷன் கமிஷன். அதுல யாரெல்லாம் மெம்பர்ஸா இருப்பாங்க, யாரெல்லாம் சேர்மன் இருப்பாங்க? ஆர்டிஐக்கான ரிப்ளை எத்தனை நாள்ல கொடுக்கணும்? ஆர்டிஐக்கான அப்பீல் ஏதோ இருக்கா? இதெல்லாம் நம்ம வந்து கொடுக்குறோம். ஆர்டிஐ பொறுத்த வரைக்கும் கான்ஸ்டியூஷனல் ஸ்டேட்டஸ் கொடுத்துருக்காங்களா இல்லை ஸ்டாச்சுட்டரி லாவா? இப்படிலாம் நம்ம பார்ப்போம் பிலிம்ஸ்க்கு, தட் இஸ் நோட்ஸ் எடுக்கும்போது. இதுவே நம்ம பிலிம்ஸ் கொஸ்டின்ல இந்த கொஸ்டின் வந்து நம்ம வரும்போது எப்படி கேட்குறாங்க டிஎன்பிசி? The government of India introduced RTA in the year. சிம்பிளா இருக்கும், 2005. So Chief Central Information Commission consists of how many members? அதாவது சேர்மன் உட்பட எத்தனை பேர் அப்படிங்கிறாங்க. இந்த நோட்ஸை நீங்க இப்போ மெயின்ஸ் லெவல்ல நீங்க எடுக்கும்போது that will be easy. ஸோ அப்போ 11 members, 11 அப்படின்னு டோட்டலா மெம்பர்ஸ் இல்லை, டோட்டலா 10 members பிளஸ் ஒன் சேர்மன் சேர்த்து, ஸோ டோட்டலி 11. அப்போ இந்த டாபிக்ஸ்ல நார்மலாவே ஒரு கொஸ்டின் செட் பண்ணக்கூடியவர்கள் எப்படி கொஸ்டின் செட் பண்ணுவாங்க? எந்தெந்த வேர்ட்ஸ் பேஸ் பண்ணி கொஸ்டின் செட் பண்ணுவாங்க? வாட், வென், வேர், ஹூ, வை, ஹவு. இதுல வையும் ஹவும் என்ன? வை, ஹவ் ஆர் கம்ஸ் அண்டர் இஸ் அ பார்ட் ஆஃப் அனாலிட்டிக்கல் டைப். மெயின்ஸ் லெவல்ல கேட்கலாம். சே ஃபார் எக்ஸாம்பிள், ஆர்டிஐ ஃபுல்ஃபில் பண்ணுச்சா? ஆர்டிஐ வந்து அதனுடைய அப்ஜெக்டிவை ஏன் ஃபுல்ஃபில் பண்ணல இன்னும்? வை? இந்த மாதிரியான கொஸ்டின்ஸ் மெயின்ஸ்ல கேட்கலாம். ஆனா பிலிம்ஸ்ல பொறுத்த வரைக்கும் பெரும்பாலும் டிஎன்பிசி கேட்கறது வாட், வென், வேர், ஹூ, இந்த மாதிரியான கொஸ்டின்ஸ் தான் கேட்கிறார்கள். இந்த இன்ஃபர்மேஷனை தான் இந்த டெய்லி டெஸ்ட் டாபிக்ஸ்ல உங்களை நான் எடுக்க சொல்றேன். சார் இந்த சோர்ஸ் நான் டாபிக் கொடுக்குறீங்களா, இந்த டாபிக் வந்து நீங்களா கொடுக்குறீங்களா இது எப்படி அப்படின்னு கேட்டா, இட் இஸ் பியூர்லி பேஸ்ட் ஆன் கரண்ட் அஃபேர்ஸ் அண்ட் ப்ரீவியஸ் கொஸ்டின் பேப்பர் பேஸ்ட். இப்போ ஸ்பெசிஃபிக்கா ப்ரீவியஸ் கொஸ்டின் பேப்பர் எப்போ பார்ப்போம் அப்படின்னா, லாஸ்ட் ஒரு 1 month பிஃபோர் ஆர் 2 months பிஃபோர் தான் பார்ப்போம். இப்ப யாரெல்லாம் இந்த வருஷம் காலேஜை முடிச்சுட்டு ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணிருக்கிறீர்களோ அனைவருமே இப்பத்துல இருந்தே கொஸ்டின் பேப்பரை ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணுங்கிறதுக்கு தான் இந்த டாபிக் நாங்க கொடுக்குறோம். இது இஸ் பேஸ்ட் ஆன் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர், அட் த சேம் டைம் கரண்ட் அஃபேர்ஸ் பேஸ்ட், அட் த சேம் டைம் டிஎன்பிஎஸ்சி உடைய ரெலவென்ஸ் கரண்ட் அஃபேர்ஸ் இந்த வருஷத்துல எப்படி டிஎன்பிஎஸ்சி கொஸ்டின் கேட்கறாங்களோ அதனுடைய ரெலவென்ஸ் சம்பந்தப்பட்டு தான் இந்த டாபிக்ஸ் ஐ எம் வந்து we are going to post. ஸோ இதுல அப்போ டெய்லி இந்த டாபிக்ஸ் போஸ்ட் போடும்போது எத்தனை கண்டென்ட் இருக்கும் அப்படின்னா, ஒரு செக்ஷன் பிலிம்ஸ் கொஸ்டின், அனதர் செக்ஷன் மெயின்ஸ் கொஸ்டின். என்ன சார் இது பிலிம்ஸ் சொல்றீங்க, மெயின்ஸ் சொல்றீங்க, அப்போ இது அப்ஜெக்டிவ் டைப்ல இருக்குமா? நோ, இட் இஸ் டிஸ்கிரிப்டிவ் டைப். யூ ஹேவ் டு டேக் பாயிண்ட்ஸ் அண்ட் யூ ஹேவ் டு ரைட் டெஸ்ட். எவ்வளோ பாயிண்ட்ஸ்? மினிமம் 5 points. மேக்ஸிமம் எவ்வளவு? மேக்ஸிமம் வந்து மினிமம் மேக்ஸிமம் 5 வச்சுக்கோங்க. ஒரு 5 points எடுங்க. இது எக்ஸாமுக்காக எடுக்காதீங்க, கண்டென்ட் என்ரிச்மெண்ட்டுக்காக எடுங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்மளுக்கு ஃபண்டமெண்டல்ஸை ஸ்ட்ரென்தன் பண்ணணும். அப்போ ஒரு ஆர்டிஐ பத்தி எனக்கு வெறும் 2005 மட்டும் தான் சார் தெரியும் அப்படின்னா, அந்த கொஸ்டின் வந்தா மட்டும் தான் நான் ஆன்சர் பண்ண முடியும். ஆர்டிஐ பத்தி கம்ப்ளீட் ஐடியா எல்லாமே நான் ஆன்சர் பண்ண முடியாது.
அப்போ வாட், வென், வேர், ஹூ, ஒய் இந்த மாதிரி கொஸ்டினுக்கான ஆன்சர்லாம் அதுல இருந்து அந்த 5 பாயிண்ட்ஸ் பேஸ் பண்ணி நான் எடுத்தோம்னா இது எனக்கு ஹெல்ப் பண்ணும். அப்போ டெய்லி 5 டாபிக்ஸ் ஆர் கோயிங் டு கிவ். நீங்க 25 இன்ஃபர்மேஷன்ஸ் ஒரு நாளைக்கு எடுத்தீங்க அப்படின்னா டோட்டலி நாம 30 டேஸ்க்கு வந்து என்ன பண்ண போறோம் அப்படின்னா இந்த டாபிக்ஸ் வந்து we are going to post. ஸோ ஒரு மாசத்துல எவ்வளவு டாபிக்ஸ் எடுக்க போறீங்க அப்படின்னா ஸோ இட் இஸ் 30 into 25 இன்ஃபர்மேஷன்ஸ் பர் டே, 750 இன்ஃபர்மேஷன்ஸ் உங்களுக்கு கிடைக்கும் ஒரு மாசத்துக்கு இன்டூ 10 months. ஸோ யூ வில் கெட் 7500 இன்ஃபர்மேஷன்ஸ் கிடைக்கும். நீங்க டெய்லி இந்த டாபிக்ஸ்க்கு 5 இன்ஃபர்மேஷன் பர் டாபிக் எடுத்தீங்கன்னா. சரி சார், இது ஒரு மாசத்துக்கு 150 டாபிக்ஸ், அப்ப 10 months போடுறோம். 10 months போட்டோம்னா நெக்ஸ்ட் குரூப் 1 டார்கெட் பண்ணி 10 months வந்து போட்டோம் அப்படின்னா எவ்வளவு கிடைக்கும்? 1500 டாபிக்ஸ் நம்ம போஸ்ட் பண்ண போறோம். 1500 இன்டூ ஸோ இட் இஸ் 5 இன்ஃபர்மேஷன்ஸ் போட்டீங்க அப்படின்னா நியர்லி 7500 இன்ஃபர்மேஷன். நான் சொல்றது இது நியர்லி 7500 இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு கிடைக்கும். 7500 இன்ஃபர்மேஷன்ங்கிறது நீங்க பண்ணக்கூடிய ஒரு ஸ்மால் ஹேபிட்டா மாத்தி டெய்லி இதை பண்ணீங்கன்னா 7500 இன்ஃபர்மேஷன் கிடைக்கும். இதுக்காக நீங்க ரொம்ப டைம் ஸ்பெண்ட் பண்ண வேணாம். ஜஸ்ட் ஒரு half an hour ஒரு பெர் டே யூ டு ஸ்பெண்ட் ஜஸ்ட் half an hour. வாட்ஸ்அப்போ மற்ற இன்ஸ்டாகிராமோ டெலிகிராமோ மற்ற சோஷியல் மீடியாஸ் பயன்படுத்தக்கூடிய நேரங்களை இதுல ஜஸ்ட் ஒரு half an hour ஸ்பெண்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இந்த நெக்ஸ்ட் மேல யூ வில் கெட் 7500 இன்ஃபர்மேஷன்ஸ். இது உங்களை தமிழ்நாட்டில் குரூப் 1 எக்ஸாம்ஸ்ல டாப்பராகவே ஆக்கிவிடும். ரைட், இதுக்குன்னு தனியா டாபிக் போட்டு நோட்ஸ் எடுத்து கரெக்டா மேனேஜ் பண்ணீங்க அப்படின்னா இதை வந்து ஈஸியா உங்களை ஸ்கோர் பண்ண வைக்கும். இதுல நீங்க என்ன பண்ணக்கூடாதுன்னா செக்ரிகேட் பண்ணக்கூடாது சப்ஜெக்ட் வைஸ். எப்பயுமே டிஎன்பிஎஸ்சியா இருந்தாலும் சரி யூபிஎஸ்சியா இருந்தாலும் சரி இட் இஸ் சப்ஜெக்ட் அப்படின்னு ஒன்றும் இல்லை. கன்சிடர் தோஸ் சப்ஜெக்ட்ஸ் எஸ் ஜெனரல் ஸ்டடீஸ். ஏன்னா அவங்க மெயின்ஸ் கொஸ்டின் அப்படிதான் கேட்கறாங்க. ஜியாகிரபியில ஹிஸ்டரி கொஸ்டின் கேட்கறாங்க, ஹிஸ்டரியில பாலிட்டி கொஸ்டின் கேட்கறாங்க, எக்கனாமிக் கொஸ்டினை கொண்டு போயிட்டு கல்ச்சர்ல கேட்கறாங்க. அதனால நம்ம கன்சிடர் பண்ணும்போது படிக்கும் போது எப்படி படிக்கணும் அப்படின்னா இட் இஸ் ஜெனரல் ஸ்டடீஸ் கொஸ்டினாக தான் படிக்கணும். அப்ப இந்த டாபிக்லாம் ஸ்பிட் அப் பண்ணணும், சப்ஜெக்ட் வைஸ் ஸ்பிட் அப் பண்ணணும்னு தேவையில்லை. நீங்க ஜஸ்ட் இந்த டாபிக்கா எழுதி அதுக்கான நோட்ஸ் எடுத்து வச்சுக்கிட்டீங்கனாலே போதும். ஆனா முக்கியமா படிக்கணும். இதுல ஒரு டிராபேக் என்ன அப்படின்னா யூ பிகம் அடிக்டட் டு டேக்கிங் நோட்ஸ். இதுவும் ஒரு ப்ராப்ளம் வரும். பெரும்பாலான கேண்டிடேட்ஸ் படிக்க மாட்டார்கள். அதுல இருந்து புக்கை பார்த்து நோட்ஸ் மட்டும் எடுத்து வச்சு பாருங்க. அது மட்டும் பத்தாது. அதுக்கு தான் இங்க வரக்கூடிய கேண்டிடேட்ஸ்க்கு நாங்க டெஸ்ட் கொடுக்கறது. நீங்களும் இண்டிவிஜுவலா ப்ரிப்பரேஷன் பண்றீங்க அப்படின்னாலும் இல்ல நீங்களும் வந்து மற்ற இது மூலமா இன்ஸ்டியூட்ஸ் மூலமா படிச்சு இது பண்றீங்க அப்படின்னாலும் ஆல்ரெடி நான் வந்து 2 வருஷமா படிச்சுட்டு இருந்தேன் சார் அப்படின்னாலும் நீங்க என்ன பண்ணலாம்னா ஓனா நீங்களே என்ன பண்ணலாம், இந்த இதுக்கு யூ கேன் டேக் நோட்ஸ் அண்ட் யூ கேன் ரைட். இது பண்ணீங்கன்னா தான் கரெக்டா இருக்கும். நீங்க நோட்ஸ் எடுக்க மட்டுமே ஆரம்பிச்சீங்க அப்படின்னா படிக்க மாட்டீங்க. ஸோ அதனால ஃபர்ஸ்ட் இந்த ஐடியாவை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ இது வந்து பிகினர்ஸ்க்கு பெரிய லெவலில் ஹெல்ப் பண்ணும். செகண்ட் அட்டம் தேர்ட் அட்டம் எழுதினவர்களுக்கு ஹெல்ப் பண்ணும். சார் நான் பிலிம்ஸ் கிளியர் பண்றேன், மெயின்ஸ் எனக்கு வரமாட்டேது அப்படிங்கிறவங்களுக்கும் இது ஹெல்ப் பண்ணும். சரி சார், இந்த டாபிக்ஸ் கொடுக்கறதுல இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா இந்த டாபிக்ஸ்ல வெறும் பிலிம்ஸோட டாபிக்ஸ் மட்டும் கொடுக்கல. we are going to give mains question also. சார் மெயின்ஸ் கொஸ்டின்னா எப்படி, எந்த ஸ்டாண்டர்ட் லெவல்ல? டிஎன்பிஎஸ்சியோடைய மெயின்ஸ் கொஸ்டின் தான். இது வந்து நம்ம அகாடமிக் கொஸ்டினோ ஆர் வந்து மற்ற கொஸ்டினோ கொடுக்க போறதில்லை. நம்ம அகாடமிக் கொஸ்டினும் கொடுப்போம். இப்போ நம்மளே செட் பண்ணக்கூடிய கொஸ்டின்ஸும் இதுல வரும். ஆனால் இதுல யாருடைய இது ப்ரியாரிட்டி அப்படின்னா டிஎன்பிஎஸ்சியோட தான் அதிகமான ப்ரியாரிட்டி கொடுக்க போறோம். ஸோ இதுல ஒரு நாளைக்கு ஒரு மெயின்ஸ் கொஸ்டின் 10 மார்க் லெவல்ல 150 வேர்ட்ஸ். ஸோ அப்போ நீங்க ஃபர்ஸ்ட்ல இருந்து என்ன பண்ண ஆரம்பிப்பீங்க, மெயின்ஸ் லெவல்ல ப்ரிப்பரேஷன் பண்ண ஆரம்பிப்பீங்க. நீங்க திங்க் பண்ண ஆரம்பிப்பீங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் முன்னாடி வந்து வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ் அப்படின்னு சொல்லும் போது இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் முதல்வன் அப்படின்னு எடுத்துக்கோங்க ஸ்கீம், அதை மட்டும் படிப்போம். இப்ப மெயின்ஸ் கொஸ்டின்ல கடந்த 4 ஆண்டுகளில் தமிழ்நாடு கவர்மெண்ட் எடுத்த வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ் என்ன, வாட் ஆர் த ஸ்டெப்ஸ் டேக்கன் பை த கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு during the last 4 years அப்படின்னு கேட்டோம்னா நீங்க இப்ப கன்சால்டேட் பண்ணி என்ன பண்ணுவீங்க, அந்த ஸ்கீம்ஸ் எல்லாத்தையும் எடுத்துருவீங்க. அப்போ இந்த 4 இயர்ஸ்ல என்னென்ன ஸ்கீம்ஸ் வந்தது அப்படின்னு யூ கம்பைல் அன் ஐடியா, நீங்க ஒரு நோட்ஸ் எடுத்து தர முடியும். அதை நீங்க மெயின்ஸ் கொஸ்டினாக எழுத முடியும். அப்போ மெயின்ஸ்ல என்ன எதிர்பார்க்கறாங்க பாயிண்ட் அப்படிங்கிறதையும் உங்களால ஜட்ஜ் பண்ண முடியும். அப்ஜெக்டிவ் எதிர்பார்ப்பாங்க, இயர் எதிர்பார்ப்பாங்க, எங்க லான்ச் பண்ணாங்கன்னு எதிர்பார்ப்பாங்க. இதுதானே பிலிம்ஸ்ல கேட்கறாங்க. ஸோ அப்போ மெயின்ஸ் லெவல்ல இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் ப்ரிப்பரேஷன் பண்ணும்போது பிலிம்ஸ் ஈஸியா கிளியர் ஆகும். சரி சார், மெயின்ஸ் கொஸ்டினா டிஸ்கிரிப்டிவ் டைப் 30 days 30 கொஸ்டின், 10 months பண்ணா 300 கொஸ்டின், ரைட்டா? ஸோ அப்போ நார்மலா
ஒரு கொஸ்டின் பேப்பர்ல டிஎன்பிஎஸ்சி உடைய மெயின்ஸ் லெவல் கொஸ்டின் பேப்பர்ல 250 மார்க்ஸ் இருக்கக்கூடிய கொஸ்டின் பேப்பர்ல எவ்வளவு கொஸ்டின்ஸ் இருக்க போகுது அப்படின்னா 10 மார்க்ல நம்ம நார்மலா ஒவ்வொரு யூனிட்லயும் செக்ஷன்ஸ்லயும் எவ்வளவு கொடுப்பார்கள் அப்படின்னா 10 மார்க்ல 10 கொஸ்டின்ஸ் நம்ம எழுதணும் ஜென்ரலா. ஸோ இதுவே எவ்வளோ ஆச்சு 100 மார்க்ஸ். 15 மார்க்ஸ்ல யூ ஹேவ் டு ரைட் 10 கொஸ்டின்ஸ் 150. ஸோ டோட்டலி 250 மார்க்ஸ் அப்படின்னு ஆயிப்போச்சு. இதுல என்ன இருக்கும் அப்படின்னா ஸோ நியர்லி இட் இஸ் 12 கொஸ்டின்ஸ் கொடுத்தோம். இதுல 12 கொஸ்டின்ஸ் ஆகும். ஸோ அப்போ 20 கொஸ்டின்ஸ்னு வச்சுப்போம். எக்ஸாம்பிளா 25 கொஸ்டின்ஸ்னு வச்சுப்போம். 300 டிவைடட் பை 25 எவ்வளோ கொஸ்டின்ஸ் ஆயிடுது அப்படின்னா ஸோ இட் இஸ் 1 அண்ட் இட் இஸ் 2. 12 மெயின்ஸ் லெவல் கொஸ்டின் பேப்பர்ஸ் 12 to ஏன்னா ரிப்பீட்டட் கொஸ்டின்ஸ் நிறைய வரும் ரைட்டா. ஸோ அப்போ என்ன வரும் அப்படின்னா உங்களால ஸோ இட் இஸ் 12 to 15 கொஸ்டின் பேப்பர்ஸ் வரைக்கும் மெயின்ஸ் கொஸ்டின் பேப்பர்ஸ் உங்களால சால்வ் பண்ண முடியும் இந்த மெத்தட்ல போனோம் அப்படின்னா. இந்த 12 to 15 மெயின்ஸ் கொஸ்டின் பேப்பரை நீங்க பிலிம்ஸ்க்கு அப்புறம் பண்ண முடியுமானா வாய்ப்பே இல்லை. அதுக்காக தான் தட் இஸ் வாட் நாங்கள் இப்பத்துல இருந்தே எங்கள்கிட்ட வரக்கூடிய குரூப் 1 குரூப் 2 கேண்டிடேட்ஸ்க்கு மெயின்ஸ் லெவல் ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு லான்ச் பண்ணியிருக்கோம். இது வந்து ஜஸ்ட் டெய்லி போஸ்ட் கொடுக்க போறேன் ஃபேஸ்புக்கில், வாட்ஸ்அப்பில் அண்ட் ஈவன் யூடியூப்லேயுமே உங்களுக்கு இது வந்து கிடைக்கும். ஸோ யூ கேன் டேக் நோட்ஸ். எதை பார்த்து நான் நோட்ஸ் எடுக்க ஸ்கூல் புக்கை பார்த்து தான் எடுக்கணும். ஸ்கூல் புக்கை தாண்டி வெளியில எந்த சோர்ஸ் போறீங்க தமிழ்நாடு டெக்ஸ்ட் புக்ஸ் மட்டும்தான் பார்த்து எடுக்கணும். தமிழ்நாடு டெக்ஸ்ட் புக்ஸ் இல்லாமல் வேற சோர்சஸ் தேவையில்லை. ஏன்னா அதுதான் கீவேர்டாகவும் வரும். ஸோ ஆன்சருக்கான கீவேர்டு அதுதான். ஸோ அதனால தமிழ்நாடு டெக்ஸ்ட் புக்ஸ் மட்டும்தான். சில ஸ்கீம்ஸ்க்கு மட்டும் நீங்க கவர்மெண்ட் வெப்சைட்டை ரிலை பண்ணலாம். அதுதான் தட் வேற எந்த வெப்சைட்டும் கிடையாது. ஸோ கவர்மெண்ட் ஜென்ரல் மோட்டோ ஜென்ரல் தீம் என்ன அப்படின்னா கவர்மெண்ட் எக்ஸாம் கவர்மெண்ட் சோர்ஸ், இதுதான் வந்து ஜென்ரல் தீம். அண்ட் ஸோ இட் இஸ் நம்மளுடைய சிறுதுளி பெருவெள்ளம் அப்படிங்கிற அடிப்படையில் கொஞ்சம் கொஞ்சமா நீங்க எஃபோர்ட் போட பெர் டே 30 மினிட்ஸ் இது உங்களுக்கு 1500 டாபிக்ஸ் ஆகும், 7500 இன்ஃபர்மேஷன் ஆகும். இது பர் டே 1 கொஸ்டின் அப்படிங்கிறது 10 monthsல 300 கொஸ்டினுக்கான ஆன்சரும் இருக்கும். தென் யூ வில் பிகம் த எக்ஸ்பர்ட் இன் இந்த எக்ஸாமினேஷன் அண்ட் யூ வில் பி த டாப்பர் இந்த எக்ஸாமினேஷன். இதை நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா ரைட். ஸோ இதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. டெய்லி போஸ்ட் வரும். இதில் டவுட்ஸ் இருந்தாலும் நீங்க சேனல்லையே நீங்க கேட்கலாம். வி வில் ரிசால்வ் அண்ட் டவுட்ஸ் கிளியர் பண்றோம். அண்ட் சப்போஸ் இதை பத்தியான டவுட்ஸ் இருந்தாலும் அகாடமி நம்பரும் கான்டாக்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.